அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, மத்தேயு 11:28 வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கே தமிழில் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி. மூல மொழியில் வியரி அண்ட் லோடட் டவுன் வித் பேர்டன். பாரம் சுமந்து 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 சோர்ந்து போயிட்டேன், களைச்சி போயிட்டேன், இதுக்கு மேலே லோடு தாங்காத ஆண்டவரே. பீலிப்பை சாகாடு அச்சிறு சாலை மிகுத்து பெய் அப்படின்னா என்ன? அச்சிறு பண்ண சாலை மிகுத்து பெய்யணும் அப்படின்னா, பீலிப்பை சாகாடு அப்படின்னா வள்ளுவர் சொல்கிறார், ஒரு வண்டியில் மயில் இறகு அதை லோடு பண்ணுறோம், வெயிட்டே கிடையாது, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு மயில் இறக வண்டியில் லோடு பண்ணுறோம். இன்னொரு மயில் இறகு, இன்னொரு மயில் இறகு, கடைசியில் ஒரு மயில் இறக வைக்கிறாங்களாம். அந்த வண்டி தாகம் அச்சிறு பண்டம், அந்த சின்ன அச்சு, அந்த வண்டியில் இருக்கிற அச்சு, அந்த மயில் இறகு, கடைசியாக வச்ச ஒரு மயில் இறகு அந்த லோடு தாங்காமல் உடஞ்சி போச்சான். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த லாஸ்ட் straw that broke the camel's back. ஒரு கேமல், ஒட்டகம், ஒட்டகத்து மேலே லோடு ஏற்றுறாங்க. என்ன லோடு? வைக்கோல். த லாஸ்ட் ஸ்ட்ரா, கடைசியாக வச்ச ஒரு ஸ்ட்ரான்னா வைக்கோல், கடைசியாக வச்ச ஒரு ஸ்ட்ரா அந்த ஒட்டகத்தினுடைய முதுகையே உடைச்சிருச்சான். த லாஸ்ட் straw that broke the camel's back. பீலிப்பை சாகட சிறுபண்டம் சாலை மிகுத்து பெய்யின். தாங்க முடியல சாமி, இதுக்கு மேலே தாங்க முடியலை, லோடு தாங்கி தாங்கி இதுக்கு மேலே முடியலைன்னு சொல்லலை, ஏன்ட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கிற நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்.